கைவிடப்பட்ட வீடு. அது என்னப்பா எல்லா வீட்லேயும் அன்றைக்கி அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸாக இருந்திருக்கும் போல் போட்டெல்லாம் 2 பக்கம் போட்டிருக்கணும் பார்த்தீங்களா. ஏன் தடி எல்லாம் வெட்டி வச்சுக்கிறா? சமையல் காய வச்சு அடிக்கிறேங்கண்ணா. வத்தின நிலையில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகள் நடமாடின அப்படியே இந்த கோயில் முன்பக்கத்தை பார்க்கத்தான் நான் போய் கொண்டிருக்கேன். வேறு லெவல் வீடுன்னு தான் சொல்லணும். மேல் மாடி வீடு உண்டு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இல்லை 2 வீட்டுக்கு சமன் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய வீடு மாதிரி. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்படி இங்கால வரைக்கும் இந்த வர்த்தலை விழான்ன்ற இடங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கைவிடப்பட்ட வீடுகள் அப்படி என்று சொல்லி எல்லாம் நிறைய இருக்குது இந்த இடங்களில். அப்படி இந்த இது பாருங்க ஒரு கைவிடப்பட்ட வீடு தான். அப்படியே தான் இந்த காணொலி இந்த இடங்கள் இருக்கிற. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காணொலிக்காரும் முதல் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. மோனாஸ் மாமானிக்கிறார். வேறு நான் வந்து மோனாதாஸ். அப்படியே நாங்கள் காணொலிக்குள்ளே போவோமே. நான் இந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த காணொலி ஆரம்பிக்க போகிறேன். இந்த வீதியால் தான் நான் இந்த இடத்துக்கு போகணும். இதில் வந்து இந்த தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுங்க இருப்பாங்க. தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கடைகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் பாருங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடுகள் அப்படின்னு சொல்லி இதில் வேறுங்க ஒரு கடை உண்டு. இது வந்து ஒரு கடை, அதாவது முந்தின காலத்தில் இருந்த கடை உண்டு. வேறு மேலையெல்லாம் அப்படி வெடிச்சிருக்கு. இதில் 2 கடை அப்படி இதில் வெடிச்சிருக்கு. எல்லாம் அப்படி சிதைவடைஞ்சிட்டு கூடுதலாக அந்த உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி எங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊர்கள் அப்படி இடம் உள்ள நிறைய கிராமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய இந்த உடைந்த கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. அந்த வல்லையராளி ரோட் வரதாலை விழான் தெல்லிப்பளை என்ற இடத்த நிற்கிறோம் பாருங்க. இதில் ஒரு ரோட் ஒன்று போகுது. இது அந்த கிராமங்களுக்கு போகிற தெல்லிப்பளையில அந்த வரதாலை விழான்ன்ற கிராமம். இதெல்லாம் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ துப்புரவாகி கொண்டிருக்கிறோம். அதில் வந்து ஒரு மேல்மாடி கட்டடம் வந்து உடைஞ்ச கட்டடம் ஒன்று இருக்கு. மேலே எல்லாம் அந்த ஜன்னல்கள் ஒன்றுமே இல்லை. இதுக்கு பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு. என்ன கட்டடம் ஒன்று பார்ப்போம் வாங்க. வாலிபர் சங்க சன சமூக நிலையம் உண்டு. இது பார்த்தீங்கன்னா வர்த்தலை விழா புதுசாக கட்டப்பட்டிருக்கு பார்க்க. பாருங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் இருக்காது போல அப்படித்தான் இருக்கு. ராசாத்தி இந்த மாதம் 14 அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி ஓபன் பண்ணி வைக்கலாம். வர்த்தலை விழான் பாடசாலை பேருந்து வர்த்தலை விழான்
சாமித்தக்க பாடசாலை தெல்லிப்பளம் 300 கிலோமீட்டரில் இருக்குது. செனசமூக நிலையத்தில் வரைக்கும் இதில் அந்த பஸ் ஸ்டாண்டையும் பார்த்தாங்கன்னா அப்படி இந்த வீதியாக தான் போக போகிறோம். சரி தூரம் போகணும் போல அளவு. இதில் வந்து முன்னுக்கே போகல. இதில் ஒரு அரசாங்கத்தின் ஒரு நிறுவனம் கொண்டு இருக்குது, ஆதார வைத்தியசாலை. இந்த ரோட்டில் இப்படி தொடர்ந்து நான் வந்து கொண்டு இருக்கிறேன். இங்காலே தான் பாருங்கள் எல்லாம் இருக்குது, பழைய கட்டிடங்கள். அதுலேயே எல்லாம் அந்த கட்டிடங்கள், அந்த கட்டுகள் தெரியுது. அப்படியே இந்த வீதியில் தொடர்ந்து வரைக்கும் இந்த கிராம உத்தியோகத்திட்ட அலுவலகம் வந்து இதில் இருக்கிறாங்க. வர்ற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வளைந்த வீதியாக அப்படி இந்த ஒழுங்குகளாக இருக்கு. அப்படியே திரும்பி தான் வரணும் இந்த வீதியால். அமெரிக்கன் மிஷன் முன்பள்ளி வந்துட்டு இருந்தாங்க இப்போ பாடசாலை பார்த்தீங்கன்னா. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த முன்பள்ளியை தான் இப்போ பார்க்க போகிறோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதில் பெரியன்ற பாடசாலையும் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த முன்பள்ளியை பார்ப்போம். முன்பள்ளி அப்படியே இந்த பெரியவர் படிக்கிற பாடசாலையும் இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பார்த்தீங்களா கேட்லேயே அந்த எழுத்தில் எழுதி வச்சிருக்கேன். சரஸ்வதி சிலை இல்லாமல் செய்யணும். அப்படி இதில் சிறுவர்கள் சைக்கிள் எல்லாம் நிற்கிது. நான் நினைக்கிறேன் இப்போ மாலை நேரம் கிளாஸுகள் நடந்தவங்களுக்கு போல். அப்படி இந்த வீதியால் அப்படியே நான் வந்து இந்த மெயின் ரோட்டுக்கு திருப்பி வந்துட்டேன். அதாவது அப்படி இந்த ரோட்டாலேயே நேர பயணிக்க போகிறேன். வந்த வீதி இதுதான். இந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க இதில் ஒரு கொடி உள்ளால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொடியில் ஏதோ படறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் தெரியும் பாருங்க. புடலங்காய் இருக்கு பாருங்க. இந்த இதில் பார்த்தீங்கடா சொல்லி இந்த தடியல் ஊண்டி வச்சிருக்கிறான் பாருங்க. அங்கே எல்லாம் தெரியுது பாருங்க இந்த புடலங்காய். அப்படி எந்த வீதியிலே இதில் பாருங்க ஒரு வீடு உண்டு, கைவிடப்பட்ட வீடு. அது என்னப்பா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல்கள் நிலையில் ஒன்றும் இருக்காது, எல்லாம் கலட்டிக்கிடுவாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைப்பற்றிட்டு போல இல்லை இந்த தூண் கட்டையில எல்லாம் அப்படி போட்டிருக்கணும் பாருங்க. வர்த்தலை விழான் பிள்ளையார் கோவில் வீதி. இந்த வீதி பார்த்தீங்கன்னா அப்படி நாங்கள் பிள்ளையாவையும் பார்ப்போம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இல்லை, 2 வீட்டுக்கு சமன் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய வீடு மாதிரி எப்படி ஒரு கைவிடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. சுற்றி எல்லாம் தூண் அடிச்சிட்டுனேன். அப்படி எங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு வீடு உண்டு, கூடுதலாக கைவிடப்பட்ட வீடு. இந்த வீடை பாருங்க 1950களில் கட்டியிருக்கீங்க. இந்த வீடு பார்த்தீங்களா. டிப்பர் எல்லாம் வருது பாருங்க இந்த வீதியால். அதுல எல்லாம் பாருங்க இந்த வீடுகள் தெரியுது, கைவிடப்பட்ட வீடுகள் எல்லாம். கூடுதலான கைவிடப்பட்ட வீடுகள் அப்படித்தான் இருக்கு இந்த இடங்களுக்குள்ள. பாருங்க இதுவும் வந்து ஒரு கைவிடப்பட்ட வீடு. பாருங்க கட்டிடங்கள் எல்லாம் இருக்கு.
முழுக்க விடப்பட்ட வீடுகள் எல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீட்டுக்கு மேலவே இருக்கு பாருங்க. இந்த காணியில் அதுக்குள்ளே அங்காலயம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து ஆகல் இல்லா வீடு தான். அப்படி இந்த விடப்பட்ட வீடுகள் அப்படித்தான் இருக்கு. அப்படி இந்த வீதியாலே வரும்போது பாருங்க அந்த கல் கட்டின அந்த முட்டி வந்து அதில் தொங்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. நேர பிரயாணிச்சு அந்த கோயிலை தான் நாங்கள் இப்போ பிள்ளையா கோயிலை தான் பார்க்க போகிறோம். பாருங்க இதுலேயும் ஒரு கைவிடப்பட்ட வீடு உண்டு. வேறு லெவல் வீடுன்னு தான் சொல்லணும். மேல் மாடி வீடு உண்டு. அந்த பூக்களோட டிசைன் எல்லாம் பார்த்தீங்களா எப்படியாப்பா இப்படிலாம் கட்டிக்கிறாங்க, விட்டுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாம் இந்த பிரச்சனை காலங்களில் விட்டுட்டு போன வீடு எல்லாம் கூடுதலாகவே. எங்களோட அந்த நண்பர் உள்ளே போகிறார். இந்த வீடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25-30 வருஷம் 40 வருஷத்துக்கு மேற்பட்ட வீடாக தான் இருக்கும். வரைக கவனம் வரணும், முள்ளுக்கும் இதெல்லாம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த வீட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். மேல்மாடி வீடு ஒன்று தான். முன்பக்க அமைப்பே வேறங்க. எப்படி ஒரு அந்த நேரத்தில் எப்படி ஒரு அமைப்பாக கட்டியிருக்கிறேன். உண்மையாக பார்க்கவே இந்த வீடு ஒரு ஆசையாக இருக்குது எனக்கு. நல்ல வீதியான இடம் உண்டு. இந்த மேல் மாடின்ற அந்த ஃப்ளாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இடிஞ்சு விழுந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தூணுகள் மட்டும் அப்படின்னு இருக்கு. இப்போ நாங்கள் மேல் மாடி வீட்டில் கிச்சன் பகுதி. அப்படி அந்த வீட்டையெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல்மாடி வீடு இருக்காங்க. மேல்மாடி வீடு தான். இப்படி இங்கால குடியிருப்புகள். எல்லாம் குடியிருப்பு பாருங்க. அப்படி போயிருக்க இதுல வந்து ஒரு குளம் ஒன்று இருக்கு, வத்திடுது. இங்கால ஒரு கோவில் உண்டு. அதாவது இந்த கோவிலோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே இந்த மூடப்பட்டிருக்கு. இதால் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் கம்பிகள் அப்படின்லாம் கட்டி மூடப்பட்டிருக்கு. வெளியிலெல்லாம் போட்டு மூடப்பட்டிருக்கு. நாங்கள் இப்போ இந்த வீதியால் போய் பார்ப்போம். அதில் ஒரு சிலையும் வந்து வச்சுருந்தாங்க. வத்தின நிலையில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகள் நடமாடின கால் தடமெல்லாம் இருக்கு பாருங்க. அப்படி நீளமா. ஐயா அந்த குளத்துக்கு என்ன பேர்? சரி சரி. வர்த்தல பிள்ளையாருக்கு பெண்ணுக்கு இருக்கிற குளம்னு தான் சொல்லினேன். அனைவரும் இந்த மாறி காலங்களில் நல்ல ஒரு இதாக இருக்கும் போல். அப்படியே அந்த அதடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தடியில் வழிபாடு செஞ்சோன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பார்க்க தெரியும். அந்த விளக்குகள் எல்லாம் வச்சு அப்படியே இந்த கோயிலின் முன்பக்கத்தை பார்க்க தான் நான் போய் கொண்டிருக்கேன். கோயிலை சுற்றி இந்த பத்தைகளாக தான் மலர்ந்துருக்கு. பெருசாக பராமரிக்கிறீங்கள போல. எனக்கு மூலஸ்தானத்தில் இந்த பிள்ளையார் நிற்கிற மாதிரி சிலை வச்சிருக்கிறேன். சைக்கிளை நான் அங்கே விட்டுட்டு இப்போ நடந்து வாரேன்.
பாருங்க விறகு வெட்டுறீங்க முந்திலேருந்து நல்ல வேலை செய்வீங்க போல நான் இப்போ வந்துட்டு வேலை செய்கிறீங்க முடியா ஏண்ணா எத்தனை வயது உங்களுக்கு இப்போ வெளிப்ப சும்மா ஐஸ் வைக்கிறானே நம்ம அப்போ என்ன மாதிரி அது நீங்கள் இது என்னத்துக்காண்டி வெட்டுறீங்க முக்கியமா ஏன் தடி எல்லாம் வெட்டி வச்சுக்கிறோம் சமையல் காய வச்சு அடிக்கிறேண்ணா அப்போ எவ்வளோ காலம் இங்கே இஞ்சான பிறந்து வளர்ந்த இல்லை நீங்கள் வீடுகள் எல்லாம் என்ன சொல்றது இடிஞ்ச நிலைமையில இருக்குது அவங்கள வர்ற வழியில எல்லாம் இடிஞ்ச வீடுகள் அது பழைய வீடு ஆக்கள் போன இடங்கள்ல இருக்கு இடமே இருந்து போட்டினாங்க பிரச்சனைக்கு அங்காலையில போனேன் வெளிநாடும் கொழும்பு போனது வார வேலை எங்க ஊருக்கு பாக்குறதுக்கு வார இல்ல சரி நீங்க சும்மா செய்யுங்க நாங்க சும்மா எடுக்கிறோமே சொல்லுங்க சரியா எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு 5 பிள்ளைகளா பாத்தீங்களா அம்மா இப்ப முதல்ல என்ன வேலை செஞ்ச நீங்க முதல்ல என்ன வேலை செய்வீங்க தோட்ட வேலையா ரைட் தோட்டங்கள் இருக்கு எங்கள்ட்ட நீங்க வந்து முதல் பிசினஸ்ல செய்யற வேலை அந்த மரக்கறிகள் இதுகள் எல்லாம் ஏற்றுமதி செய்யற இடம் இல்லை இப்ப இந்த வேலையில இப்படி விட்டுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் நேராக வந்திருப்பேன் இங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முக்கியமாக வெங்காயங்கள் எல்லாம் விதைச்சிருக்குன்னா இதில் வந்து இது மிளகாய் கண்டுகள் அப்படின்னு விதைச்சிருக்கீங்கன்னா நேராக போனீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இதில் ஒரு சந்தி ஒன்று வருது பாருங்க அந்த சந்தியோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த சைட் போனால் மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கு போகலாம் அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெலாலிக்கு போய்கொள்ளலாம் பெலாலி விமான நிலையம் அப்படியே நேராக போய்கொள்ளலாம் நான் உங்களை அந்த வீதியையும் காட்டிக்கொள்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் மாவட்டபுரம் போய்கொள்ளலாம் மாவட்டம் கந்தசாமி கோயிலுக்கெல்லாம் போகலாம் இந்த பக்கம்தான் இந்த மயிலட்டிக்கு போய்கொள்ளலாம் அதாவது பெலாலி பக்கம் அப்படியும் போய்கொள்ளலாம் அப்படியே இந்த இதான் அந்த வீதி இதுலேயும் போட்டிருக்கேன் பாருங்க இந்த வர்த்தலை விழான் பிள்ளையார் கோவில் வீதின்னு சொல்லி நினைக்கிறேன் அது அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸாக இருந்திருக்கும் போல் போட்டெல்லாம் 2 பக்கம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா சரி வாங்க நாங்கள் தொடர்ந்து அப்படியே இந்த மெயின் ரோட்டுக்கு ஏறுவோம் நாங்கள் வந்த வீதியிலேயே காலையே அங்கே போய் தொடங்கி அங்கே இருக்கிற விஷயங்களை பார்ப்போம் இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரதான வீதிக்கு இணைஞ்சிட்டேன் அப்படியே நேராக போகிறோம் பாருங்க இந்த வீடெல்லாம் கூடுதலான இடம் எல்லாமே இந்த விட்டு இடம் வந்து போயிட்டு நம்ம பார்த்தீங்களா எத்தனை வீடுகள் இருக்குன்னு பாருங்க பாருங்க இந்த இராணுவத்தால வந்து விடப்பட்ட வீடுகள் அதாவது இதெல்லாம் பாருங்க இதில் இந்த வீதி ஒன்று நெய்து இது வந்து அம்பலவாணர் வீதி இந்த வீதி எப்படி பாருங்க வீடுகளை எல்லாம்
எப்படி இருக்குண்டு. முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜிஎஸ் ஹால்னு சொல்லி ஒரு திருமண மண்டபம் வந்து இருக்கு பாருங்க. பாலர் ஞானோதய சங்கம். இப்படி இந்த திருமண மண்டபத்துக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கீங்க பாருங்க. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் 2.1 கிலோமீட்டர். அப்படி நேர போய் இடப்பக்கமாக திரும்ப போகணும். மயிலிட்டி அப்படின்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை தாண்டி 3.7 கிலோமீட்டரில் இருக்குது. அப்படியே மல்லாகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் ஒரு கிளை வீதி ஒன்று வருது, அந்த அக்கா வாரா பாருங்க. அப்படி அந்த கிளை வீதியால் திரும்பி போகணும். 3.6 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த சந்தியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் இடங்கள் அப்படி அந்த இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இப்போவுமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இராணுவம் நிற்கிற இடம் எல்லாம் அதில் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். அப்படி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைவிடப்பட்ட கட்டிடங்கள்னு சொல்லி ஒரு நல்ல கட்டிடம் ஒன்று இருக்குது. அதையும் பார்க்க போகிறோம். இப்படியே நான் இந்த காணொலியையும் வந்து முடிக்க போகிறேன். பாருங்க எப்படி இந்த பத்தையால் வளர்ந்துருக்கண்டு. 1946 இது ஒரு மயிலிட்டி சென்டர் கோஆபரேட்டிவ் சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை உண்டு, ஸ்டோர்ஸ். அப்படி அப்படி முன்னுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கட்டிடங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்தையும் காட்டி வந்து இந்த காணொலியை வந்து நான் முடிக்க போகிறேன். சிங்கள எழுத்துல எழுதி வைக்கிற பாருங்க அதில்.